சுப்மன் கில் கேப்டன் பதவிக்கு சரிப்பட்டு வரவே மாட்டாரு. தோனியின் தேர்வை ஃபாலோ பண்ணுங்க. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் பெற்றதை அடுத்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா போன்ற வீரர்கள் ஓய்வு பெற்றுவிட்டார்கள். இதனால் முற்றிலும் புதிய வீரர்களை வைத்து ஜிம்பாப்வேக்கு சென்று இந்திய அணி 5 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. இதில் கேப்டனாக சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நடைபெற்ற முதல் T20 போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவியிருப்பது ரசிகர்களை எரிச்சல் அடைய செய்திருக்கிறது. இந்த சூழலில் BCCI மிகப்பெரிய தவறு செய்வதாக கிரிக்கெட் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சிறப்பாக விளையாடும் கில் போன்ற பேட்ஸ்மேன்களுக்கு தேவையில்லாமல் கேப்டன்சி பதவி கொடுத்து நெருக்கடி தருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்படித்தான் விராட் கோலி கேப்டனாக மாற்றி இந்திய அணி ஒரு ICC கோப்பையும் வெல்ல முடியாமல் இருந்தது. தற்போது அதே தவறை மீண்டும் BCCI செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிறந்த வீரரை கேப்டனாக தேர்வு செய்வதை விட அணிக்கான சிறந்த கேப்டனை தேர்வு செய்வதுதான் சரியான முடிவாக இருக்கும். இந்திய T20 அணிக்கு புதிய கேப்டனாக வரும் தகுதி தற்போது உள்ள அணியில் ருத்துராஜுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அவர் தன்னுடைய திறமையை CSK அணியின் கேப்டனாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விஜய் ஹசாரே, சையது முஸ்தாக் அலி போன்ற தொடர்களில் மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாகவும் இருந்திருக்கிறார். ஆனால் கில் பெரிய அளவில் கேப்டனாக இருந்ததில்லை. அண்மையில் குஜராத் அணியின் கேப்டனாக IPL தொடரில் செயல்பட்டு அந்த அணி தோல்வியை தழுவியது. கேப்டன்சி நெருக்கடியால் சுப்மன் கில் தன்னுடைய பேட்டிங்கிலும் தடுமாறி வருகிறார். இதனால் மீண்டும் அதே தவறை செய்யாமல் கில்லுக்கு பதிலாக ருத்துராஜை கேப்டனாக தேர்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த தொடரில் கில் ஒருவேளை இதில் மோசமாக செயல்பட்டு தொடரை இழந்தால் நிச்சயம் அது அவருடைய பேட்டிங்கை பாதிக்கும் என்று கிரிக்கெட் வல்லுநர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனால் கேப்டன்சி விஷயத்தில் தேர்வுக்குழுவும் BCCIயும் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.